பணம் தான் கடவுள். ஏன் பணம் தான் கடவுள்? ஏனென்றால் பணம் சத்தியத்தை கடைபிடிக்கிறது. எப்படி சத்தியத்தை கடைபிடிக்கிறது? அந்த பணத்தில் அந்த உண்மைத்தன்மை இருந்தால் மட்டுமே, அதாவது அந்த பணத்தில் உண்மைத்தன்மை இருக்கிறது என்கிறதுனால் மட்டுமே அந்த பணத்தை கொண்டு போய் எங்க கொடுத்தாலும் அதற்கு ஈக்குவலான பொருளோ சர்வீஸோ நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த உண்மைத்தன்மையை ஃபாலோ பண்றது பணம். அப்ப பணம் உண்மைத்தன்மையை ஃபாலோ பண்றதுனால பணம் என்பது ஒரு சத்தியத்தின் திருவுருவம். அப்போ அந்த சத்தியத்தின் திருவுருவமான அந்த பணம் இருக்குது இல்லையா, அந்த சத்தியத்தின் திருவுருவம் பணம் என்பதால் சத்தியத்தின் திருவுருவம் பணம், சத்தியத்தின் திருவுருவம் பணம், சத்தியத்தின் திருவுருவம் கடவுள். பணம் தான் கடவுள். அப்போ அந்த சத்தியம் என்பது என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம், நம்மளும் அதை ஃபாலோ தான். ரைட், அது இப்ப நமக்கு வேணும். அப்ப அது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படி நமக்கு ரைட், அது ஓகே டன். அது எப்படி பிஹேவ் பண்ணும்? உழைக்கிறவங்கிட்ட தான் போகும், உழைக்கிறவங்கிட்ட தான் நம்மளும் போகணும். மதிக்கிறவங்கிட்ட தான் அது போகும். மதிக்காதவங்கிட்ட கூட போகும், நிக்காதது அங்க வந்துடும். உங்களுக்கு தெரியும், நம்மளும் அதே மாதிரிதான். எப்படி சார் பணம் செயல்படுது பாருங்க அப்படின்னு